ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரி வந்து ஒரு பெரிய அதிகாரி அவர், இன்னும் சொல்லப்போனால் அந்த அதிகாரி தான் மணல்மேடு சங்கர் மரணத்துக்கு கூட ஒரு முக்கியமான காரணமாக எப்படியோ காரணமாகிறார், முக்கியமான காரணமாக இருக்கிறார். அந்த அதிகாரி வந்து பாரா புக்கில் இப்படி தான் எழுதணும்னு சொல்லி ஒரு கிரீன் இங்கில் எழுதி அனுப்புகிறாரு எங்கள் இன்சார்ஜ் ஆஃபீஸர்கிட்ட. இவர் என்ன எழுதணும் அப்படின்னு எழுதி அனுப்புகிறாருன்னா, விசாரணை தொகுதி 2 பூட்டப்பட்டிருக்கும் மணல்மேடு சங்கர் என்கிற சிறைவாசி நன்கு திரேக பரிசோதனை செய்து அவரோட அறைகளையும் சோதனை செய்து பாரா பொறுப்பை எங்கள் வசம் ஒப்புக்கொண்டோம். அவர் செல்போன் வைத்திருந்ததாக பின்னால் தெரிய வந்ததோ நாங்களே அதற்கு பொறுப்பாவோம் எழுதி கையெழுத்து இப்படி தான் பாரா மாற்றணும்னு சொல்லி எழுதி அனுப்புகிறார். இல்லை சார் அப்படிலாம் எழுத முடியாது, நான் வேணா நானே வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் அந்த அதிகாரிகிட்ட சொல்கிறேன். அந்த அதிகாரி என்ன சொல்கிறாரு, நீங்கள் தானே பாரா, நீங்கள் தானே பொறுப்பு அப்படின்னு. நான் தான் சார் பாரா, நான் தான் பொறுப்பு. அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு மெமோ கொடுக்க போகிறீங்க, அதுக்கு நாங்கள் பதில் கொடுக்க போகிறோம், நீங்கள் நடவடிக்கை எடுக்க, அது ரொட்டீன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த வாய்ப்புன்னா நானே முழு பொறுப்பாகவேன்னா அதுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குற இடத்துல நீங்கள் தானே பொறுப்பாகணும். அப்போ தான் ஒரு விஷயத்தை, முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அதே 6ஆம் பிளாக் செல்லில் மணல்மேடு சங்கர் இருக்கும்போது செல்ஃபோன் வச்சுருக்கிறதாக தெரிய வருது. உங்கள் தலைமையில் எல்லாருமே உள்ளே போகிறோம், போனோன்னே என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, யாராவது உள்ளே வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சவால் விடுறாப்புல. உங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, எந்த அதிகாரியும் கையில் துப்பாக்கி வச்சுட்டுல, நீங்கள் துப்பாக்கி லைசன்ஸோடு இருக்கிறாரு, நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்கீங்க, கை துப்பாக்கி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அதிரடி காவலர்களும் கூட இருக்கிறாங்க, உள்ளே வந்து முடிஞ்சால் எடுத்துக்கிறேன், நான் சாகுறதுக்கு தயாராக இருக்கேன், வந்து சோதனை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் சவால் விட்டான். யாரும் உள்ளே நுழைஞ்சு எடுக்க முடியலையில்ல. அப்படி ஒரு சூழ்நிலை சாதாரண 2ஆம் நிலை காவலராக என்னைய போய் நீங்கள் வந்து எடுக்க சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு. நீங்களும் காவலர் தானே, அன்றைக்கி இருந்தீங்க, எடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் கண்ணசை கொடுத்துருக்க வேண்டியதானே, உங்கள்கிட்ட இருந்து ஒரு சிக்னலும் வரலையே, அப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும், இப்போ நாங்கள் தான் பொறுப்பாகணும்னா அதுக்கெல்லாம் நாங்கள் கையெழுத்து போட முடியாது சார் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் இல்லையா. இதுதான் சங்கருக்கு பிடிக்கும். இவர் பெரிய அதிகாரிகளுக்கு கூட சவால் விடக்கூடிய ஆள் அப்படின்னு. நீங்கள் சவால் விட்டால் நாங்கள் உயிரை பணையம் வச்சு கூட நாங்கள் எடுத்துக்கிடுவோம். ஆனால் நீங்கள் பின்வாங்கிட்டு எங்களை வந்து நீங்களே பொறுப்பாகணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கல்ல அப்படின்னு நான் வாக்குவாதம் பண்ணுறேன். இது எல்லாமே எங்கள் பணியாளர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பின்னாடி சங்கருக்கும் அந்த செய்தி போயிடுச்சு.